எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். சேலம் ஹச்டி மஷ்ரூம் ஃபார்ம்லேருந்து ஃபார் இன்ஸ்டலேஷனுக்காண்டி நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களோட ஃபார்முக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ புதுசாக ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பனை ஓலையை வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ லோக்கலில் கிடைக்கிது அப்படின்றனால டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படின்றனால பனை ஓலையில் ஒரு புதுசாக ஒரு செட்டும், பழசு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளே அவங்களா வந்து ஒரு செட்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கையிலேயே ஸ்ப்ரே பண்ணி சூப்பராகவே காளான் வளர்த்துக்கிருந்தாங்க. காளானும் நல்லா தான் வளர்ந்துக்கிருச்சு. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து கொஞ்சம் முடியலை அப்படின்றனால ஆட்டோமேட்டிக் போட்டு ஃபாரஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது செட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போயிடும். போன டைமில் ஃபுல்லாக செம மழை. ஸோ சுற்றி சாக்கு கட்டல, சாக்கு புல்ல வந்து பச்சை ஓலை கட்டி அதிலேயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வாட்டருக்கு போட்டு எப்பயும் போல் ஃபாவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். பழைய செட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாவர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதுலேயுமே வந்து ஹைட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி டேக் போட்டு ஃபார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. முடிஞ்ச அளவு ஹைட்டாக இருக்க வரையே பெட்ரு. ஸோ ஆல்ரெடி பழைய வீடை வந்து அவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு தான், நல்லாவே பண்ணி நல்லா ஈல்டு வந்துச்சு. எப்பயும் போல் நம்ம ஃபார் இன்ஸ்டால் பண்ணி 4A ஃபார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். 2 செட்டுக்கு சேர்த்து மொத்தத்துக்கு 1/2 HP மோட்டர் தான். இந்த செட் வந்து 16 அடி அகலம், 20 அடி நீளம். ஸோ அதே மாதிரி அந்த செட்டும் அதே தான், 16க்கு 20 இருந்துச்சு. 2க்கு சேர்த்து ஒரு 1/2 HP மோட்டர் கரெக்டாக வந்துச்சு. எப்பயும் போல் ஃபார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு செக் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ டைமர் பேஸில் இருக்கனால இப்போ வேணும் அதுவாக ரன் ஆகிக்கிறோம். ஸோ ஃபாரன் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபாரன் ஸ்டேஷன் பற்றி டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள்.